வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் எழுத்தாளர் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய பதவி பறிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று நான் அறியேன். மிக முக்கியமான பெரிய திட்டங்களுக்கு நான் அனுமதி கொடுக்காமல் இருந்ததுக்கு ராகுல் காந்தியினுடைய வேண்டுகோள் தான் காரணம். சில திட்டங்களுக்கு நீங்களே கூட கடிதம் எழுதி இதை கவனிச்சுக்கோ, அனுப்ப வேண்டாம், கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டாம், என்ஜிஓஸினுடைய குற்றச்சாட்டுகளை கவனித்து அதற்கு பிறகு முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. அதனால பெருநிறுவனங்களுக்கு சாதகமாக முடிவு எடுக்காமல் எனது துறை இருந்ததற்கு நான் காரணம் அல்ல. பெருநிறுவனங்களின் ஆதரவு காங்கிரசுக்கு இல்லாமல் போனதற்கு நான் காரணம் அல்ல அப்படிங்கிற துணியில அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதம் ஹிந்து கையில இருக்குன்னு சொல்லி அவங்க எக்ஸ்க்ளூசிவா இன்று ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. ஷானவாஸ், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி திடீரென்று வரக்கூடிய கடிதங்களையும், கடிதங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு கட்சி தலைமைக்கு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக, பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக ஆட்சியில் இருப்பவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் அதற்கு இடையூறாக இருந்தால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே மணிசங்கர் ஐயர் இதுபோன்று அவருடைய தலை உருட்டப்பட்டிருக்கிறது. ஈரானோடு எரிவாயு ஒப்பந்தம் போடுவதில் முனைப்பு காட்டுகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய அமைச்சரவை பறிக்கப்பட்டது. அந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சாதகமான ஒருவர் அந்த இடத்தில் அமர்த்தப்பட்டதும் இதே நாட்டில் தான் நடந்தது. அதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அடுத்தது அது போன்ற ஒரே குரலில் ஜெயந்தி நடராஜன் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சுற்றுச்சூழல், இயற்கை வளம், கனிம வளங்களை சூறையாடுவது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக அதை திறந்து விடுவது என்பதில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். அதற்கு இடையூறாக யார் இருந்தாலும் அவர்களை மாற்றி விடுவார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. கட்சி தலைமைக்கும் ஆட்சி தலைமைக்கும் விரோதமாக, அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அமைச்சர் ஒரு நிலை எடுத்தா அமைச்சர் பலி வாங்கப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கிறது நீங்க முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டுல இருக்கு. இங்க கட்சி தலைமையே இல்ல பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளாதே அப்படின்னு சொன்னதாக அந்த செய்தி இருக்கு. இது தன்னை காத்துக் கொள்வதற்காக ஜெயந்தி நடராஜன் எழுதின கடிதத்துல இன்னொரு செய்தி வெளிப்படுவதாக எனக்கு ஒரு உணர்வு வருது. அது இல்லையா? இருக்கு, அதுவும் இருக்கு. இல்ல, அதுதான் அது கட்சி தலைமை நினைப்பதை செய்யணும், செய்யவில்லை என்றால் தூக்கி அடிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு நிலையும் அதுல இருக்குது. அதை தாண்டி இவர்கள் அது ஒரு அமைச்சரை பயன்படுத்துவது என்பதை கார்பரேட்டுடைய நலனுக்காகத்தான். இங்க பெருசா காங்கிரஸ் அரசு ஜெயந்தி நடராஜன் குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு அதுல நம்ம ஆழமா போய் பார்த்தோம்னா, காங்கிரஸ் அரசு பெரும்பாலான முடிவுகளை கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் எடுத்திருக்கிறது. எதிராக எடுத்ததாக எந்த குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் அப்படி இல்ல. வேறு விதமாக இருக்கு. வேறு விதமாக, அதாவது ஜெயந்தி நடராஜன் கடிதத்தை அப்படியே உண்மை என்று எடுத்துக்கொண்டால் அது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தாக தான் எனக்கு படுகிறது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சுற்றுச்சூழல் இவ்வளோ அக்கறையோடு இருந்திருக்காங்க. அவங்க மன்மோகன் சிங்குடைய தலைமையில் அமைச்சரவை இருந்தாலும் கூட அது கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நில ஆர்ஜிதம் செய்வது, பல்வேறு விஷயங்கள்ல அந்த கம்பெனிகளுக்கு எதிராக தலையிட்டிருக்காங்கிறது காட்டுது. இது மன்மோகன் சிங் ஒரு கருத்தாக்கத்திலும் ராகுல் காந்தி இன்னொரு கருத்தாக்கத்தில் இருந்ததையும் வெளிப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயந்தி நடராஜன் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் சுற்றுச்சூழல் சார்பாக இருந்து கொண்டிருந்த நீங்கள் தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி தன் நிலையை மாற்றிக் கொண்டார்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு அவங்க எந்த ஆதாரத்தையும் தரல. அதாவது அப்படி மாற்றிக்கொண்டு ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு சார்பாக நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு தனக்கு எந்த உத்தரவு கொடுத்தாவும் அவங்க சொல்லல. அந்த மாதிரி எந்த உத்தரவு தனக்கு வந்தாலுமே அவங்க குறிப்பிடல. கார்பரேட் நிறுவனத்துக்கு சார்பாக வேலை செய்யும்படி சோனியாவிடமிருந்தோ ராகுல் காந்தியிடமிருந்தோ வந்ததாக ஒரு வெளிப்படுற உணர்வு தேர்தல் நேரத்தில் கார்பரேட் நிறுவனங்களுடைய ஆதரவு தங்களுக்கு இல்லாமல் போனதற்கு ஜெயந்தி நடராஜன் காரணம்னு சில காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் சொன்னதுக்கு நான் பொறுப்பல்ல, நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களாலேயும் உங்க பையனாலையும் தான். இல்ல, அதுல அவங்க சொல்ற ஒரு இன்னொரு விஷயம், அந்த நேரத்தில் இவங்களால ஆதரவு இல்லாமல் போச்சுன்னே வச்சுக்கிட்டாலும் கூட, அல்லது அது இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் கூட, ராகுல் காந்தி தேர்தல் நேரத்தில் கார்பரேட்டுக்கு ஆதரவாக நிலையை மாற்றிக் கொண்டார்னு ஒரு கருத்து சொல்றாங்கல்ல, அதுக்கு ஆதாரமா இவங்க எதையும் காட்டவே இல்லை. அதை மாற்றிக்கொண்டு பழையபடி என்னை இந்த இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாரு, நான் ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் என்னை தூக்கிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் அவங்க சொல்லலை. இன்றைக்கு காந்தியினுடைய நினைவு நாள். எல்லா நாளிதழ்கள்லையும் சிறப்பு கட்டுரைகளும்
அரசு சார்பான விளம்பரங்களும் வந்திருக்குது. அதுல ஒரு விளம்பரத்துல காந்திஜியின் வாழ்க்கை மற்றும் அவருடைய போதனைகளை பார்த்தால் இன்று உலகம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் சொல்லுது. ஞானி அந்த விளம்பரத்துல தி மகாத்மா அப்படின்னு சொல்லி தமிழ்ல எழுதியிருக்கிறாங்க. இது மகாத்மாவுக்கு இனிஷியலா இல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து ரொம்ப மோசமாக இதை செய்யறாங்களா? இது மொழிபெயர்ப்பு கோளாறு தான். ஆங்கிலத்துல வந்து தீக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு. தி மகாத்மான்னு சொல்லும்போது பல மகாத்மாக்கள் இருக்கலாம், இந்த பேர் தான் மகாத்மா அப்படின்னு குறிப்பிடுற அர்த்தத்துல ஆங்கிலத்துல தி மகாத்மாங்கிறது சொல் வருது. தமிழ்ல அப்படிப்பட்ட சொல் தேவைப்படல. இங்க தமிழ்ல சொல்லும்போது மகாத்மா காந்தி அப்படின்னு வேணா போட்டுக்கலாம். ஆனால் அது தி தேவைப்படாது. அது தமிழ் பற்றின அறிவில்லாத ஒரு மொழிபெயர்ப்பாளர்னு தான் மொழிபெயர்ப்பாளர் தான் சொல்லணும். அது மொழிபெயர்ப்பு தவறு தான். ஆனால் இந்த அரசுகிட்ட வந்து கருத்து கோளாறுகள் ஏராளமாக இருக்கும்போது நம்ம சொற்பிழைகளை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது அர்த்தமில்லாததாக இருக்குது. ஏன்னா இதை விட தீவிரமான கருத்து பிழைகளோடு தானே அரசாங்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. என்ன அதனால சொற்குற்றமா பொருட்குற்றமான்னு பார்த்தீங்கன்னா பொருட்குற்றம் தான் இதை விட பெரிய குற்றம். சிறப்பு கட்டுரைகள் எல்லாத்துலேயும் முக்கியமாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து இன்றைய உலகத்தில் காந்தி ஏன் மீண்டும் மீண்டும் தேவைப்படுகிறார் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு ஒரு கட்டுரை ஒரு நாளிதழ் வெளியிட்டு இருக்குது. ஏன் தேவைப்படுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஷானவாஸ்? முன்னாடி தேவைப்படுகிறார்னு அது நினைக்கிறீங்களா? அதை முதல்ல சொல்லிக்கீங்க. இன்றைய சூழலில் இந்தியாவுக்கு மிக 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 காந்தி தேவைப்படுகிறார். ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு இந்து நாடு என்பதை நிறுவுவதற்கு மோடி அரசு பாஜக அரசு முயற்சிக்கிறது. அது ஒரு பன்மை சமூக அமைப்பு என்பதனுடைய குறியீடே காந்தி தான். அவர் வந்து இந்துத்துவ கருத்துல உடன்பாடுடையவர். அவருடைய இறுதி மூச்சு அடங்குகிற போது கூட ஹேராம் என்று உச்சரித்து அடங்கியவர். இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். ஆனாலும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையினுடைய குறியீடாக விளங்கியவர். அதுல வந்து அவர் எந்த சமரசமும் செய்துக்கல. கடைசி மூச்சு வரை இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான ஒரு சின்னமாக அடையாளமாக விளங்கியவர் அவர். இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக கலக்கிற இடத்திற்கு நேர் எதிரான நிலைப்பாடுடையவர்கள் இன்றைய ஆளும் வர்க்கம். அவர்கள் இந்து முஸ்லிம் ஒன்றாக இணைகிற எந்த தளத்தையும் விட்டு வைக்க மாட்டார்கள், எந்த குறியீட்டையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அதை அடித்து தகர்ப்பதுதான் அவருடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் காந்தியை அவர்கள் மிக மூர்க்கமாக எதிர்ப்பதற்கும் காந்தியினுடைய அடையாளங்களை சிதைப்பதற்கான எல்லா வேலையும் அவர்கள் செய்வதற்கும் இந்த கோட்பாடு தான் பின்னால வேலை செய்யுது. அப்போ காந்தி இன்றைக்கு மிக மிக தேவை. இந்த நாட்டினுடைய பன்மை சமூக அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஒன்றாக அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான குறியீடு காந்தி. அவர் மீண்டும் மீண்டும் நினைவூற்றப்பட வேண்டும். இல்லை, அவர் சொன்னோட எனக்கு முழுக்க உடன்பாடு தான். ஆனால் காந்தி இன்றைக்கு அது மட்டும் இல்லை, அது ஒரு முக்கியமான அம்சம், அதில் சந்தேகமே இல்லை, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னொன்று இருக்கிறது. இதே பிஜேபி அரசு இன்றைக்கு கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக இருக்கிற போது காந்தி கார்பரேட்டுகளுக்கான எதிர் சக்தியாகவும் இருக்காருன்னு கூடவே சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் முழுக்க முழுக்க கிராம பொருளாதாரத்தை வலியுறுத்துகிறாரு. மீண்டும் வந்து தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு மக்களுக்கான தொழில்நுட்பம் வாங்குற கேள்வியை ஒவ்வொரு கட்டத்தையும் தொழில்நுட்பத்தை பற்றி முன்வைக்கிறாரு. அதிகாரத்தை வந்து ஒரு இடத்தில் குவித்து வைக்காமல் பரவலாக்க வேண்டும்ங்கிற இந்த விஷயத்தை வலியுறுத்தினவர். இவற்றை எல்லாவற்றையும் கூட பாஜக அரசு காலி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அம்சத்திலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துறை அம்சத்திலும் காந்தி இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறார், கலாச்சார அம்சத்திலும் காந்தி முக்கியமாக இருக்கிறார். இரண்டு பேரிலும் காந்தி முக்கியமாக. விடுதலைக்கு பிறகான இந்திய அரசுகள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படித்தானே இருந்தது. விடுதலைக்கு பிறகான இந்திய அரசு அப்படி இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமான ஒரு குறியீடாக நாம் பார்க்க வேண்டியது திட்ட கமிஷன். விடுதலைக்கு பிறகான இந்திய அரசு திட்ட கமிஷன்கிற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டுதான் அது வந்து அதிகாரத்தோடு இருந்தது. மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு. அவற்றில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவற்றில் நமக்கு தீர்வுகள் முழுமையாக திருப்தி தராமலாம் இருக்கலாம். ஆனால் அந்த மெக்கானிசம், அதற்கான ஒரு அமைப்பு முறை அதில் இருந்தது. அந்த திட்டக்குழு வந்து இப்போது எந்த விதமான அதிகாரமும் இல்லாத ஒரு அமைப்பாக அதை மாற்றி அமைத்து விட்டார்கள். இதுவே வந்து அது இருக்கக்கூடாது. மாநிலங்களுக்கு மத்தியிலும் இடையிலே இவற்றிற்கான பரிவர்த்தனைக்கான ஒரு சிறந்த அமைப்பாக இருந்தது. இரண்டாவது, திட்டமிடுதலில் இந்த சமூகத்துடைய ஏழைகளுக்கு, பின்தங்கிய வகுப்பினருக்கு, பொருளாதாரத்தில் நடிந்தவர்களுக்கு ஒரு என்ன பொறுப்பு நமக்கு என்பதை பார்க்கிற ஒரு பார்வை திட்ட கமிஷனுக்கு இருந்து வந்திருக்கிறது. அதை முற்றாக இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் அமைச்சரவையெல்லாம், அமைச்சகங்கள் எல்லாம் கார்பரேட் பக்கம் சாகிற போது கூட திட்ட கமிஷன் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த திட்ட கமிஷனை அவர்கள் முற்றிலுமாக நீக்கிவிட்டார்கள். இதெல்லாம் சேர்த்து தான் நாம் பார்க்கிறோம். பன்மை சமூகத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றீங்க, அது இந்த அரசு வந்து அரசுக்கு எதிரான குறியீடாக நீங்க சொல்றீங்க. ஞானி வந்து அந்த பகுதியினுடைய வளர்ச்சி
அப்படிங்கறத வந்து அதிகார பரவலையும் அதனுடைய குறியீடாகவும் காந்தி இரண்டு கலந்திருக்கு. இரண்டையுமே காலி செய்கிற அரசாக பாஜக அரசு. நேற்றைய தினத்தில் அவர்கள் பாஜக அரசு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்டத்திலிருந்து மதச்சார்பின்மை, சோசலிசம் என்பதையே தூக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சேவை ஒரு குறியீடாக, தேசப்பற்றாளராக முன்னிறுத்தக்கூடிய, அவர்களுக்கு நாடு முழுவதும் சிலை வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்திருக்கிற இந்த நிலையில் காந்தி தோழர் சொன்னதை போல பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இந்தியாவினுடைய அடையாளமாக மீண்டும் முன்னிறுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது. காந்தியினுடைய பண்பாட்டு கொள்கைகளையோ அல்லது கலாச்சார பொருளாதார கொள்கைகளையோ அரசியல் ரீதியாக, மதம் ரீதியாக மக்களுக்கு இடையிலான ஒற்றுமையை அவர் வலியுறுத்திய விஷயங்களையோ அடிப்படையாக வச்சு அரசுகளை விமர்சனம் பண்ண போனோம்னா அது வந்து எந்த அரசாக இருந்தாலும் காந்தியை கைவிட்ட அரசா அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க குறிப்பாக இப்ப பிஜேபி அரசை பத்தி பேசுறீங்க. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு காந்தி நமக்கு தனி மனிதராக நம்முடைய சுய ஆய்வுக்கு நாம் என்னென்ன விதமான அறமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்மை நாமே ஆய்வு செய்வதற்கு அது தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவீங்களா? கட்டாயமா சொல்லலாம். ஏன்னா அவருடைய எளிமை, பல்வேறு அம்சங்களில் அவர் நமக்கு வந்து சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்ம அவரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அம்பேத்கருக்கும் காந்திக்குமான முரண்பாட்டை எடுத்து வைத்து நாம் அதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் அதையும் தாண்டி காந்தி வந்து தனிமனித வாழ்விலும் பொது வாழ்விலும் சமூக வாழ்விலும் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு என்பதில் மாற்று கருத்தில்லை. இல்லை, அம்பேத்கருக்கும் காந்திக்குமான முரண்பாடு வந்து முக்கியமான அம்சம்னாலும் கூட அதை நாம் வந்து அந்த முரண்பாடாக நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு என்று மார்க்சியத்தில் எப்போதுமே வடிவமைக்கிறோம். அப்படி வடிவமைக்கிற போது நான் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இருந்த முரண்பாடை நான் பகை முரண்பாடாக பார்க்கவில்லை, அதை நான் நட்பு முரண்பாடாக தான் பார்க்கிறேன். ஏன்னா காந்தியுடைய அஜெண்டா என்பது ஆதிக்க ஜாதிகள் மத்தியில் போய் அவர்கள் மனசாட்சியை தட்டி எழுப்புவதுதான் அவர் வேலையாக வாழ்க்கை முழுக்க செய்திருக்கிறார். அம்பேத்கருடைய செயல் திட்டம் என்பது எப்போதுமே ஒடுக்கப்பட்ட ஜாதிகள் மத்தியிலே நீ எந்த விதத்திலும் ஆதிக்க ஜாதிக்கு தாழ்ந்தவன் அல்ல, நீ சமமானவன்ற உணர்ச்சியை எழுப்புகிறீர்களா, அந்த அடிப்படையில் சமத்துவத்தை நோக்கி ஒடுக்கப்பட்ட ஜாதிகளை எழுப்புவதில் அம்பேத்கர் பணியாற்றி இருக்கிறார். இரண்டு வெவ்வேறு தளத்திலான வெவ்வேறு பணிகள் உண்மையில. இதை நாம் முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காந்தி ஆதிக்க ஜாதிகள் மனசாட்சிக்கு உறுத்தலாக இருந்து கொண்டிருந்த காரணத்தினால் தான் கொல்லப்பட்டார். தொடர்ந்து அந்த உறுத்தலை அவர் ஏற்படுத்தி கொண்டே இருப்பதுதான் காந்தியுடைய வாழ்க்கை முழுக்க செயல் திட்டமாக இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது காந்தியிடமிருந்து இன்றைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன என்று பார்த்தால் திறந்த வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுய விமர்சன பார்வை, திறந்த வாழ்க்கை, இரண்டும் காந்தியுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. தன்னை பற்றி எதையும் அவர் மறைக்கவில்லை, தன்னை பற்றி வைத்த எந்த விமர்சனத்துக்கும் அவர் பதில் சொல்லாமல் இருக்கவில்லை. எல்லா விமர்சனத்தையும் எதிர்கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் தன்னுடைய கருத்தை பதிலாக சொல்லுகிறார். தான் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். இதுதான் காந்தியிடம் மிக முக்கியமான தனிப்பட்ட குணம் என்று நான் பார்க்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி உங்களுடைய தேர்வில் வரக்கூடிய செய்தி. ஷானவாஸ், உங்களுடைய தேர்வு. அதாவது இன்னைக்கு பிரதானமாக வந்திருக்கிற ஒரு செய்தி, 6 ஆண்டு முட்டுக்கட்டை நீங்கும் வகையில் சிவில் அணுசக்தி உடன்பாட்டில் ஏற்பட்ட திருப்பு முனை என்ன, பாராளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்ப காங்கிரஸ் முடிவுன்னு ஒரு செய்தி இருக்கு. இது காங்கிரஸ் எழுப்புறது அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். ஆனால் அந்த ஒரு டீ பார்ட்டிக்குள்ள அந்த 6 ஆண்டு முட்டுக்கட்டையை மோடி எப்படி நீக்கினார், என்ன அப்படி சாதித்து விட்டார் அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா அந்த அணுசக்தி உடன்பாடு, இழப்பீடு மசோதா, அந்த அணுசக்தி என்று வரும்போதே அது தொடர்பாக எந்த கேள்வி வைத்தாலும் அரசோ அணுசக்தி ஆணையமோ எந்த பதிலையும் நமக்கு தருவதில்லை. கேட்டால் அது பாதுகாப்பு தொடர்பானது, அதை வெளியே விட மாட்டோம், அது ரகசியமானது என்று சொல்லி 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 ஒரு மூடி மறைக்கிற வேலையை மட்டும்தான் இவர்கள் செய்கிறார்கள். எதில் இவர்களுக்கு உடன்பாடு வந்தது, அதற்குள் இவர்கள் என்ன சமரசத்தை செய்து கொண்டார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆனால் இன்றைக்கு எந்த தகவலும் கசியவில்லை, எதுவுமே தெரியவில்லை, உடன்பாடு ஏற்பட்டு விட்டது என்று மொட்டையாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியை மட்டும் பார்க்கிறோம். இது நாடாளுமன்றத்தில் அவர்கள் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அந்த உடன்பாடு எட்டப்பட்டதுன்னு செய்தி வரும்போது வந்த சில செய்திகள் இருக்கு. அது வந்து அணு உலை நிறுவிய நிறுவனங்கள் வந்து இழப்பீட்டை கொடுக்கும். அந்த இழப்பீட்டை இந்திய காப்பீட்டு நிறுவனங்களும் இந்திய அரசும் பாதி பாதியாக அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்தது. அது உறுதி செய்யப்பட்ட தகவலா அப்படிங்கிறது வந்து அது அதிகாரப்பூர்வமாக அரசோ அணுசக்தி ஆணையமோ எந்த தகவலையும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை. இப்பதில்லை, எப்போதுமே அப்படித்தான். நீங்க கூடங்குளத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் போராட்டக்காரர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வெளியே அந்த போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய குரல்களும் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த தகவலும் வரவில்லை. மின்சாரம் வருகிறது என்று ஒரு பொதுவான ஒரு தகவலை தான் திரும்ப திரும்ப அரசு சொல்லுகிறதை தவிர அங்கே நடப்பது என்ன, அங்கே என்ன பிரச்சனை, ஏன் அது நடைமுறைக்கு வரவில்லை
செய்யப்படவில்லை, அதை இழுத்து மூட வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த அணு உலை பிரச்சனையில வேற ஒன்றையும் பாருங்க, ஒபாமாவோடு மோடி பேசி முடித்து இதெல்லாம் முடிந்த பிறகு அடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரமாக இதை பற்றி தொடர்ந்து விவாதங்களோ செய்திகளோ வர முடியாமல் மோடி அணிந்திருந்த ஆடை இருக்கிற அவர் பெயர் போட்டு அதை நோக்கி கவனத்தை திருப்புகிற மாதிரி ஒரு உத்தியை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். வேண்டுமென்றே நான் இஷ்யூஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை அதையே நாடு முழுவதும் டிவி சேனலில் விவாதிப்பது, ரேடியோவில் விவாதிப்பது, பத்திரிகையில் கட்டுரை எழுதுவது என்று ஒரு சோசியல் மீடியாவில் விவாதிப்பது பெரிய அளவில் மோடியுடைய சூட் ஒரு விஷயமாக ஆக்கப்படுகிறது. இது ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்னு சொல்லுகிற மாதிரி திசை திருப்புகிற ஒரு உத்தி. ஆனால் ஏன் இதை செய்தார் என்று பார்த்தால் காரணம் இந்த அணு பிரச்சனையில விவாதிக்காமல், அது நீங்க சொன்ன இன்சூரன்ஸ் பற்றி குறிப்பிட்டீர்கள். அந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்தியாவின் பொதுத்துறை இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் அரசும் ஏற்க வேண்டும் என்பது. வேறு நேரத்தில் வந்தா இன்சூரன்ஸுக்குள்ள தனியார் வர வேண்டும், வெளிநாட்டு முதலீடு வர வேண்டும், அவர்கள் கையில் இன்சூரன்ஸ் ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் நியூக்ளியர் இன்சூரன்ஸுக்கு வரும்போது மட்டும் இந்தியன் பப்ளிக் செக்டார் தான் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் விவாதிக்கவே சூழ்நிலை இல்லாமல் ட்ரெஸ்ஸை நோக்கி மோடி அணிந்த உடையை நோக்கி கவனத்தை திசை திருப்புகிறார்கள். இதனால் இருக்கிற இன்னொரு ஆபத்து. உங்களுடைய தேர்வு செய்தி, நான் இன்னைக்கு பார்த்துக்கிற செய்தி, சென்னை நகரத்துக்குள்ள இந்த கர்வாபசியை அறிமுகப்படுத்துகிறார் என்கிற ஆபத்தான செய்தியை தான் பார்க்கிறேன். இந்த மதம் மாறி வீடு திரும்புதல் என்ற இந்த கோட்பாடை பிஜேபியும் இந்து அமைப்போடு முன்வைத்து செய்வதற்கில்ல, அது சென்னைக்கே கொண்டு வந்து சென்னையிலே ஒரு 100 பேருக்கு மேல் இவ்வாறு மீண்டும் மதமாற்றம் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதில் ஆறுதலை தரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த மதம் மாற்றுவதற்கான சடங்கை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வைத்து செய்வதற்கு திட்டமிடப்பட்டு அனுமதி கோரப்பட்டது. ஆனால் அந்த கோவிலானது மாநில இந்து அறநிலையத்துறை கீழே இருக்கிறது. இந்து அறநிலையத்துறை இதுக்கு அனுமதி மறுத்து விட்டது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அதை நான் வரவேற்கிறேன். இந்து அறநிலையத்துறை இப்படி தன்னுடைய கோவில்களெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துவதை நிறுத்துவது, தடுத்து நிறுத்துவது என்பது மிக மிக முக்கியம். ஆனால் அதை செய்யாமல் இருப்பது என்பது நல்ல விஷயம் இல்லை. ஆனால் அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு மேற்கு மாம்பலத்தில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு இன்னும் வராத ஒரு சிறிய கோவிலுக்குள்ள போய் இதை நடத்துகிறார்கள். இது இந்த நடவடிக்கையே ஒரு ஆபத்தான நடவடிக்கை. எப்படி நாம் உமாசங்கர் போன்ற அரசு அதிகாரிகள் மத பிரச்சாரத்தில் ஈடுபடுவது தவறு என்று குறிப்பிடுகிறோமோ, அதே போல இப்படிப்பட்ட மத பிரச்சார நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டும். நேரடியான மத பிரச்சாரம், மறைமுகமான மத பிரச்சாரம், இரண்டிலுமே அரசு சார்ந்தவர்கள் அல்லது அரசு அமைப்புகளை பயன்படுத்துவது என்பதை தடுப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் திடீர் முடிவு அப்படின்னு ஒரு செய்தி நாளிதழில் வந்திருக்குது. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி அறிவிப்பு அப்படின்னு. ஏன் நீங்க எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற நிலையை நீங்க ஏன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது புரியல. உங்களுடைய பிரதான எதிர்ப்பு, முதன்மையான எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நீங்க அதை எதிர்த்து எந்த ஒரு அமைப்பையும் ஆதரிக்காமல் போவதற்கு என்ன காரணம்? பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதில் இந்த நிமிடம் வரை உறுதியாக இருக்கிறோம், இன்னும் உறுதியாகத்தான் இருப்போம். அதுதான் எங்களுடைய கோட்பாடு, அதை அறிவித்திருக்கிறோம். ஆனால் அந்த எதிர்ப்பு என்பது ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அது சிதறி இருக்கிறது. சிதறி இருக்கிற சூழ்நிலையில் அதை இன்னும் ஒருமுகப்படுத்துவதற்கான வேலையை, அந்த திட்டத்தை இன்னும் கையில் எடுத்து தீவிரப்படுத்துவதற்கான வேலையை களத்திற்கு வெளியே நின்று செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒருங்கிணைவு இன்னும் அரசியல் ரீதியாக அமையவில்லை. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைவை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடைத்தேர்தல் என்பது போகிற வழியில் வருகிற ஒரு தேர்தல், இதற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்பதனால் இதை புறக்கணிக்கிறோம். நீங்க இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நீங்க போட்டியிடலாம் அல்லது போட்டியிடுற ஏதேனும் ஒன்றை ஆதரிக்கலாம். எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு ஒதுங்கி போவது பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறது தான் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க ஏற்கிறது இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுல எந்த வகையிலையும் ஒன்றும் பெரிய முத்திரையெல்லாம் அது பதிக்க போறது இல்லை. ஆனால் அவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் ஒருங்கிணைய வேண்டும். அது இன்னும் நடக்கல. அந்த ஒருங்கிணைவு நடக்கவே இல்லை. எல்லோரும் தனியாகத்தான் களத்தை சந்திக்கிறார்கள். இடதுசாரிகள் போய் தனியாக நிற்கிறார்கள், திமுக போய் தனியாக நிற்கிறது. இந்த ஒருங்கிணைவு வராமல் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க முடியாது. அது மிக முக்கியம். திமுகவும் இடதுசாரிகளும் ஒரே அணியில இருந்தா நீங்க அவங்களை ஆதரிச்சிருப்பீங்க. இல்ல, நம்ம அது வரணும்னு சொல்றோம். இப்போதும் நாங்கள் சொல்லுகிறோம், மதச்சார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைய வேண்டும். இவர்கள் சிதறி இருப்பதனால் பயனை அறுவடை செய்ய போது அவர்கள். இந்த விஷயம் புரியாத வரைக்கும் இங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற விட மாட்டோம், இது பெரியார் மண் என்று பேசுவதனால் பொருளே கிடையாது. மதச்சார்பற்ற கட்சிகள்னு நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்க்கிறீங்களா, சேர்க்கலையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற கட்சியா இல்லையா என்பது விவாதம். ஆனால் பாரதிய ஜனதா அளவுக்கு
ஒரு ஒரு ஹார்ட்கோர் ஹிந்துத்துவாவாக அந்த அமைப்பு இல்லை. அது வந்து இந்த தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்றபடியான ஒரு திராவிட கட்சியாகத்தான் அதை நம்ம பார்க்கிறோம். அது வேறு. ஆனால் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஆளும் கட்சி எதிர்க்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்பதில் அநேக கட்சிகள் ஒத்த கருத்தோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவர்களுக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைவு வராமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. நீங்க ஒரு தேர்தலில் போட்டியிடாமல் போவதற்கு 1000 காரணம் சொல்ல முடியும். ஆனா இன்னும் வேறு சில கட்சிகள் தங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி கொள்ளவில்லை, அதனால வந்து நாங்க போட்டியிடலன்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க வந்து அசல் காரணம் வேற. 2016 தேர்தலுக்கு போது எந்த கூட்டணிக்கு போவது, எதில் சேர்வது என்பதை பற்றி இன்னும் தீர்மானமான முடிவுக்கு வராமல் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் சரி, மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, அவர் ஏற்கனவே இருக்கிற திமுக கூட்டணியை விட்டு ஒன்று அந்த மாதிரி ஒரு தீர்மானமான முடிவுக்கு வராமல் இருக்கிறார்கள். காரணம் அதுக்கு வராமல் இருப்பது ஒரு காரணம். ஒருவேளை வந்தாலும் கூட இப்பவே போய் இணைஞ்சிட்டோம்னா அல்லது ஆதரவு கொடுத்துட்டோம்னா அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சில இடங்கள் கூட கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இப்ப வந்து ஒதுங்கியும் இருக்கலாம். இல்ல எப்படி பார்த்தாலும் 2016 தான் மனதில் இருக்கிற விஷயங்கிறது அம்சம். ஸ்ரீரங்கம் இல்ல 2016 தேர்தலுக்கு நோக்கின காய் நகர்த்தல்ல, இப்போதைக்கு ஒதுங்கி இருப்பது நல்லதுங்கிற முடிவுல இருந்தா இதுக்கு வராங்க. அதுக்கு வெளியில வேறு காரணங்களை அவர்கள் சொல்லலாம். அந்த காரணங்கள் வந்து ஓட்டையானவை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிக்கு எதிராகவோ அதிமுக ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி விட்டு வெளில வரீங்க. என்ன, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்காங்க, ஒன்றிணைக்கிற அந்த கூட்டணியில் இருக்காங்க, அதுல இருந்து இன்னும் வெளில எப்படி வரும்? இன்னும் எல்லோரும் இணைய வேண்டும், அதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் இவங்க சேர்க்க முயற்சி பண்ணணும். மாறாக இருக்கிற கூட்டணியிலையும் நாங்கள் அவங்களே ஆதரிக்க மாட்டோம்னு வெளில வருவது வந்து எப்படி ஒன்றிணைவதற்கான வழிமுறையா இருக்க முடியும்? இரண்டாவது, திமுக தலைவர் வேட்பாளர் அறிவிக்கிற போது பொது வேட்பாளராக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுறாரு. அதுதான் அவருடைய பார்வையில் ஒருங்கிணைவுக்கான ஒரு முயற்சி. இவங்க அந்த ஒருங்கிணைவு முயற்சி ஆதரிக்கலையே. அது ஒரு பொத்தாம்பதுவான கோரிக்கை, குறிப்பான கோரிக்கையோ வேண்டுகோளோ குறிப்பு தானே. அதிமுகவுக்கு எதிரான பொது வேட்பாளரை ஆதரிங்கன்னு சொல்றாரு. நாங்க போட்டிருக்கோம் எங்க வேட்பாளரை பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப பதில் என்ன சொல்லணும்? பொது வேட்பாளர் வேண்டும், ஆனா உங்க ஆளை நாங்க பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்ள முடியாது இது சொல்லணும். அல்லது பொது வேட்பாளர் தேவையில்லை, அதனால நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கல. இந்த ரெண்டு தானே பதில் சொல்ல முடியும். இந்த ரெண்டு பதிலும் சொல்லலையே. பொது வேட்பாளர் தேவை, ஆனா உங்க ஆளை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்களா? இல்ல, ரொம்ப லாஜிக்கான கேள்வி. ஆனா நாம என்னன்னா, ஒரு அரசியல் கட்சியாக இதை பார்க்கணும். நீங்க வந்து இன்னைக்கு திமுகவுடைய பொது அழைப்பை ஏற்று திராவிடர் கழகம் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அமைப்பாக அவர்கள் அந்த முடிவை எடுக்க முடியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக வேண்டுகோள் வைக்காமல், தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு அழைப்பும் கொடுக்காமல், ஒரு பொது அழைப்பில் எல்லோரும் வாருங்கள் என்கிற அழைப்பை ஏற்று ஒரு கட்சி ஆதரிக்க வேண்டும்னு நினைக்கிறது ஒரு கட்சி என்கிற அந்த அமைப்புக்கு வந்து சரியா இருக்காது. அப்போ இன்னைக்கு தேவை திமுகவுக்கு இருக்கிறது. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்ற பிறகு அந்த இடத்தில் வந்து ஒரு தேர்தல் நடக்கிறது, அதுவும் அவருடைய தொகுதியிலே நடக்கிறது. அதிமுகவுக்கு செல்வாக்கு சரிந்திருக்கிறதா, திமுகவுக்கு அந்த இடம் கிடைத்திருக்கிறதா, மக்கள் மனநிலை மாறி இருக்கிறதா என்பதை அறிவதற்கான ஒரு உரைகள் இன்னைக்கு வந்து ஸ்ரீரங்கம்ங்கிறது. பாரதிய ஜனதா தன் பங்குக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் தான் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்களும் துணிச்சலாக களத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த நிலையில் பாரதிய ஜனதாவும் வளரவில்லை, அதிமுகவை மக்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில், அந்த தலைமை ஏற்க வேண்டிய இடத்தில் இருப்பது திமுக. அப்போ தான் காலூன்ற நினைக்க வேண்டும் என்கிற கட்சியே போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சியினுடைய கதவையும் தட்டுகிறார்கள், ஆதரவை கேட்கிறார்கள், இறங்கி போய் வேலை செய்கிறார்கள் என்போது திமுக கொஞ்சம் இறங்கி வந்து இந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் நாம இல்ல. நாம அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை தான் தெரிவிக்க முடியும். ஆனால் செய்ய வேண்டிய இடத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அதை செய்ய அவர்கள் தயாராக இல்லை எனும் போது எங்களிடம் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புவதில் பயனில்லை. இவங்க ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்காங்க. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க வந்து நாங்க மட்டும் அதை செய்யல. எதிர்வீட்டுக்காரர்கிட்ட போய் நீங்க வந்து பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லலாம். உங்க கூட வீட்டுல இருக்கிறவரோட நீங்க கொண்டாடிட்டு இருக்கிற போது நீங்க வந்து அதை வந்து தனியா வந்து அன்னைக்கு காலைல வந்து பொக்கேவா கொடுக்க போறீங்க இல்ல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இந்த நிலைப்பாடை எடுத்திருந்தால் இதற்கு அரசியல் நோக்கம் இருக்கிறது, அது இது நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஒரே திசையில தான் ரெண்டு பேரும் பயணிக்கிறீங்க. ஆமா, உங்களுடைய இலக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. 2016 எங்க போய் இணைவது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு இடைக்கால ஏற்பாடு. அப்படி இருந்தால் இன்றைக்கு அதிமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனால் நேற்று கொடுத்திருக்கிற அறிக்கையே இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய அராஜகம் இருக்கும்,
அமைச்சர்கள் போய் அங்கே வேலை பார்க்கிறார்கள், இதை தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும் என்று முழுக்க முழுக்க அதிமுக அரசை எதிர்த்து தான் அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். என்னைக்கு கொடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அராஜகம் இருப்பது என்பதோ, ஆளுங்கட்சி தன் செல்வாக்கை அத்துமீறி பயன்படுத்துவது என்பதோ திடீரென்று 29ஆம் தேதி அன்றைக்கு நடக்கிற விஷயம் இல்லை. என்ன, இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்குலாம் முன்னால இருந்து தெரிந்த விஷயம்தான். ஒவ்வொரு இடைத்தேர்தல் போதும் ஆளுங்கட்சியுடைய நடைமுறை என்னன்னு நமக்கு தெரிந்த விஷயம் தான். அப்ப 29ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிந்து திரும்ப பெறுவதெல்லாம் முடிந்த பிறகுதான் இவர்கள் நிலைப்பாட்டையே பேசுறாங்க. அப்ப இந்த நிலைப்பாட்டையே ஒரு வாரம் முன்னாலே பேசல. ஒரு வாரம் முன்னாலே ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் அராஜகம் செய்யும், நாங்கள் கலந்து கொள்ள விரும்பவில்லைன்னு ஒரு வாரம் முன்னாலே சொல்லாம அன்னைக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அது. ஆளுங்கட்சி 29ஆம் தேதி அன்றைக்கு தான் இவர்களுக்கு தெரிகிறதா என்ன? 29ஆம் தேதி அதிகாரப்பூர்வ அறிக்கை கொடுத்திருக்கிறோமே தவிர 10 நாட்களாக இந்த இடைத்தேர்தல் குறித்த செய்தி வந்த போது எங்கள் தலைவர் பயணங்களில் இருக்கும் போது செய்தியாளரிடம் இதே கருத்தை தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். நாங்கள் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினுடைய அராஜகத்தை கண்டிக்கிறோம், அமைச்சர்கள் அங்கு வேலை செய்வதை தடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசியிருக்கிறார். இது ஒரு நுட்பமான விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு குரூரமான விஷயமா இருக்கலாம். நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தேர்தலில் முறைகேடுகள் மூலமாக வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யும், அதிமுக வெற்றி பெறும், அரசு முறைகேடுகளில் ஈடுபடும் அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொல்றீங்கல்ல. நீங்க சொல்ற அரசு அதிமுக அரசு பன்னீர்செல்வத்தினுடைய அரசு, அதனால சொல்றீங்க. இது ஜெயலலிதா தலைமையிலான அரசா இருந்தா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லையா? பன்னீர்செல்வம் யாரு? அதிமுகவினுடைய முதலமைச்சர் தானே. அதிமுக கட்சியை எதிர்க்கிறோமா என்பது தானே நீங்க பார்க்கணும். ஜெயலலிதா அதில் வேறு, பன்னீர்செல்வம் வேறு, அதிமுக என்கிற கட்சி வேறுன்னு இது என்ன, இது புது ஒரு வடிவம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. பன்னீர்செல்வத்தை இயக்குவதே அதிமுக வேறு என்று சொல்வதை பன்னீர்செல்வம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாரு. இல்ல, அதாவது பன்னீர்செல்வத்தினுடைய அரசை யார் இயக்குகிறார்னு பார்க்கணும்ல. இப்ப பன்னீர்செல்வம் அரசின் மீதான விமர்சனம் என்பது ஜெயலலிதாவின் மீதான விமர்சனம் தான், அதிமுகவின் மீதான விமர்சனம் தான். அதனால இப்ப குறிப்பிட்ட அந்த ஒரு அப்பாவி மனிதரை குறிவைத்து இங்க யாரும் தாக்குதல் நடத்தல. அதிமுக அரசை தான் எதிர்க்கிறோம், அதிமுக அரசு செய்கிற அராஜகத்தை நான் சுட்டி காட்டுகிறோம், அதிமுக அரசு ஈடுபடுகிற சிக்கலை தான் நம்ம குறிப்பிடுறோம். இவருடைய சங்கடத்தில் வேறொரு சங்கடம் அவர்களுக்கு கலந்திருக்கிறது. இது வெறும் அதிமுக சார்பாக அவரை நிலையடிக்கிறான்னு நான் கருதவில்லை. ஆனால் 2016க்கு முன்னால் எதை பற்றி தீர்மானமாக இப்போது முடிவெடுத்து விட வேண்டாம். இந்த தேர்தல் போது முடிவெடுத்து விட்டால் 2016க்கான முன்னோட்டமாகிவிடும், அதை தவிர்த்து விட்டு இன்னும் அடுத்த 6 மாதம் அரசியல் போக்கிற்கு ஏற்ப முடிவெடுக்கலாம்னு அதற்காக தான் இவர்களிலிருந்து விலகி இருக்கிறான்னு தான் நான் பார்க்கிறேன். இவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட தேர்தலில் இருக்கிற இன்னொரு சங்கடம் என்னவென்றால், அந்த பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்துவது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி செய்திருக்கிறது. வேறு எந்த வேட்பாளரும் அங்கு தலித் வேட்பாளர் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக ஒரு தலித் வேட்பாளர் பொது தொகுதியில் நிறுத்தப்படும் போது அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருக்கக்கூடிய இயக்கம். அது என்றால் தலித் வேட்பாளர் தலித்துகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நிற்பதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. எல்லா கட்சியும் இப்படிதான் நிறுத்தி ஆக வேண்டும். ஆனால் பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் நிறுத்துவது என்பது அபூர்வமாகத்தான் நம்முடைய நாட்டில் எல்லா கட்சிகளும் செய்கிறார் என்றாலும் கூட அபூர்வமாகத்தான் நடக்கிறது. அப்படி இந்த இடத்துல மார்க்சிஸ்ட் கட்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுத்தி இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகள் இயல்பாக அந்த வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரிப்பதை நியாயமா இருக்க முடியும். ஆனால் அந்த நிலையை எடுத்து விட்டாலும் 2016 தேர்தலுக்கு முன்னால் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அதையும் அவர்கள் தவிர்க்க வேண்டிய சிக்கல் இருக்கிறார். 2016 தேர்தலுக்கு முன்னாடி இதுலயுமே சிக்கிவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கிறது ஒரு புரிஞ்சுக்கக்கூடியது. ஆனா பகிரங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களிடம் வேண்டுகோள் வைக்கவில்லை, வைத்திருந்தால் பரிசீலிப்போம் ஆதரவை அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் அவர்களிடம் ஆதரவுக்கான ஒரு கோரிக்கையை தனிப்பட்ட முறையில அவர்களிடம் வைக்காததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சேர்த்து யோசிக்க வேண்டியது இருக்கு. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வேண்டுகோள் எங்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தா ஆதரவை பரிசீலிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சொன்னதற்கு பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து தனிப்பட்ட முறையில் வரலன்னா அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்துட்டதாக பொருளா? இல்லை, திமுக 2016க்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி இன்னும் திட்டமிடுதல் இருக்குன்னு தான் பார்க்கணும். அதை யாரை வச்சுக்கலாம் யாரை வச்சுக்காமல் இருக்கிறது லாபம் அப்படின்னு 2016க்கான கணக்கில் எல்லா கட்சிகளுமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் முடிவுக்கு வர முடியாமல் இருக்காங்க. அதனால தான் அவங்களும் முடிவுக்கு வராமல் இருக்காங்க. நீங்கள் அதே இவங்க கூட வச்சுக்கிறது தொடர்ந்து வச்சுக்கிறது தான் நல்லதுன்ற ஒரு முடிவை ஒரு 6 மாதம் கழிச்சு எடுத்துட்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப சுலபமாக என்னைக்கா இருந்தாலும் விசிகேக்கு என் இதயத்தில் எப்போதும் இடம் உண்டு, பக்கத்து சீட்லேயும் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களிடத்துல ஆதரவு கேட்கவில்லை அப்படிங்கறத நீங்க என்ன காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாங்க எங்க தலைவர் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கும் போது கூட தெளிவா சொல்லிக்கிறார், இந்த முடிவு என்பது இடைத்தேர்தலுக்காக நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு, இதனால் திமுக எங்களுக்கும் பெரிய முரண்பாடு வந்து விட்டது என்றோ கூட்டணியிலிருந்து நாங்கள் போய்விட்டோம் என்றோ பொருள் கிடையாது. திமுக எங்களிடம் வெளிப்படையாக ஆதரவு கேட்கவில்லை, அதனால் நாங்கள் கொடுக்கவில்லை. மற்றபடி இந்த தேர்தலுடைய அராஜகத்தை சுட்டிக்காட்டி புறக்கணிக்கிறோம். இதுதான் அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையினுடைய வாசகம்.
அதனால இதற்கு மேலாக போய் அதற்குள்ள வந்து பேசுவதற்கு ஒன்றும் பெரிய பொருள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த அமைச்சர்கள் இடைத்தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சட்ட திருத்தம் வரணும்லாம் சொல்றீங்க. எந்த காலத்துல அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்? நீங்க வந்து இந்த காமராஜர் காலத்திலேயே இடைத்தேர்தல்களுக்கு முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வந்து பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்திருக்கிறாங்க, செய்திகளாக நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது போகாத ஊருக்கு வழி தேடுறீங்களா? இல்ல, இன்னைக்கு தேர்தல் அராஜகம், தேர்தல் முறைகேடு, இதை பற்றி இன்னைக்கு கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை ஒரு பக்கம் வச்சிருவோம், தலைவர்கள் விடக்கூடிய அறிக்கையை வச்சிருவோம். ஓய்வு பெற்று சென்றிருக்கிற தேர்தல் ஆணையர் சம்பத் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு அளவுக்கு மிக மோசமான நிலையை நான் பார்த்ததில்லை, பணப்பட்டுவாடா அந்த அளவுக்கு நாங்கள் தடுக்க முடியாத அளவுக்கு நடக்கிறதுன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்போ இது குறித்து தேர்தல் ஆணையம் சிந்திக்கணும் சொல்றதுல வந்து நமக்கு ஒரு என்ன மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லை. ஏன்னா அவர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், அவ்வளவு மோசமாக இருக்கிறது களம் என்று சொல்லியிருக்கிறார். பணப்பட்டுப்பாடாவை தடுக்க முடியவில்லை, வெளிப்படையாக நடக்கிறது, மக்களை ஒரு புற அழுத்தத்திற்கு உட்படுத்தி நீங்கள் இந்த முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு அதிகார வலிமை அங்கே வேலை செய்யுது. அமைச்சர்களை கொண்டு போய் நிறுத்துவது, பணத்தை கொண்டு குவிப்பது, அவ்வளவு விதிமீறலையும் செய்வது என்று ஒரு அழுத்தத்திற்கு உட்படுத்தி மக்களை இப்படி ஒரு முடிவு எடுங்கள் என்று சொல்வதற்கு எதற்கு தேர்தல்? அப்ப அந்த தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தேர்தல் ஆணையம் இது குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று குரல்கள் ஒலிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. அந்த அடிப்படையில் எங்களுடைய குரல் ஒலிக்குது. அதற்கு அதை விட்டுட்டு பார்த்தா திமுக கூட்டணியில இருந்த 2 கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்றாங்க. இப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது ஆதரவாளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இடைத்தேர்தல்? மிக தெளிவாக நாம இப்போ நீ கூட்டணியில இல்லை அப்படிங்கிற செய்தி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. அது இல்ல, கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் கிடைக்கிற முதல் செய்தி, நாம் இனி இப்போது கூட்டணியில் இல்லை. இத்தனை நாள் இருந்தோம், இந்த தேர்தல் அவர்களை ஆதரிக்கவில்லைங்கிறதுனால கூட்டணியிலே இல்லை. கூட்டணியில் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் விரும்பின யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களித்து, தலைமை வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல தயாராக இல்லை. ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதான் சூழ்நிலை. அதை வைத்துக் கொண்டு பார்க்கிற போது நான் எதிர்பார்ப்பது, மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், 2 பேரும் பிஜேபிக்கு ஓட்டு போட போறதில்லை, அதுக்கு எதிர்நிலையில் தான் ஓட்டு போட போறாங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட போறதில்லை, அதுக்கு எதிர்நிலையில் தான் ஓட்டு போட போறாங்க. திமுக கூட்டணியில் விட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கும் ஓட்டு போட போறதில்லை. அப்ப பாக்கி இருப்பது மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் தான். அப்ப மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு இவங்க 2 தொண்டர்களும் பெருவாரியாக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து தேர்தல் நேரத்தில் மக்கள் எடுக்கிற முடிவு. நாங்கள் வந்து எந்த வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். புறக்கணிப்பது, புறக்கணிக்காமல் இருப்பது மக்களுடைய முடிவு. அது நம்முடைய நிலைப்பாடு. வாக்களிக்க வேண்டாம் சொல்ல முடியாது, சொல்லல. நீங்க வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, ஆமா, புறக்கணிக்கிறோம் சொல்லியிருக்கோம். தேர்தலை புறக்கணிக்கிறோம். தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொன்னா வாக்களிக்காதீர்கள். வாக்களிக்காதீர்கள்னு சொல்றது ஒரு ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலை மாறிடும். ஏன்னா வாக்களிக்கவே நீங்கள் போகக்கூடாதுன்னு அது வேறு பொருள்ல அதுக்கப்புறம் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ம சொல்ல வரல. இந்த தேர்தலில் கட்சி ரீதியாக நாம் பங்கேற்கவில்லை, யாருக்கும் நாம் ஆதரவு கொடுக்கவில்லை. எல்லாரும் நோட்டா போடுங்கன்னு கூட அவங்க சொல்லல. அது மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். நீங்க உங்க புறக்கணிப்பு வந்து நீங்க கட்சியில உண்டான பிரமுகர்கள் யாக்களிக்க மாட்டீங்கிற அளவுக்கு அது புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது அதனுடைய உட்பொருளை தேடி நம்ம பயணிக்க வேண்டியது இல்லை. நாம தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தல் அராஜகமான தேர்தல், இதுல ஒரு கட்சி பங்கேற்பது என்பது அந்த அராஜகத்தை ஒப்புக்கொள்வதற்கு சமமாகிவிடும். அதனால நாம வந்து ஒரு அடையாளமாக தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பொது தேர்தலை புறக்கணிக்க முடியாது என்றால் அறிக்கை மூலமாக என்ன சொல்றீங்க அப்படின்னு மனிதநேய மக்கள் கட்சி அறிக்கையிலேயோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய அறிக்கையிலேயோ என்ன சொல்றீங்கிறது எங்களை போன்றவர்களுக்கு புரியல. ஆனா அவங்க தொண்டர்களுக்கு அந்த மெசேஜ் சரியாக போய் சேர்ந்துரும் நீங்க உறுதியா நம்புறீங்க, அப்படித்தானா? இல்ல, நாம தெளிவா சொல்லிட்டு இருக்கோம், பாரதிய ஜனதா காலூன்ற கூடாது, அதிமுக அராஜகத்தில் ஈடுபடுகிறது, மதச்சார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்று தேர்தலுக்கு வெளியேயும் ஒரு களத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட காந்தி நினைவு நாளை ஒட்டி இன்றைக்கு ஒரு மதச்சார்பற்ற அணியை கட்டுவதற்கான ஒரு வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் நம்ம மறுக்கவே இல்லை. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து அந்த களத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை செய்துகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ தேர்தலில் வந்து அந்த களம் இன்னும் அமையல. தேர்தலில் வந்து எல்லாம் தனித்தனியாக போய் நிற்கிறார்கள். அப்ப இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற வேலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது தேர்தலில் வந்து நடக்கும், விரைவில் நடக்கும். விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் இல்ல, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக 4மே வந்து இதே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கும், உங்களுடைய கூட்டோட நிகழ்ச்சி நிறைவு செய்து நிச்சயமாக அவங்கள வந்து பெருவாரியா வந்து
திமுகவுக்கு வாக்களிக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிறகு அதிமுகவுக்கு சில பேர் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அது பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்து போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. என் பிளாக்கா பார்ட்டியினுடைய ஸ்டாண்டு மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.